காசிமேட்டில் பைபர் படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மாதம் 29ஆம் தேதி காசிமேடு பூண்டி தங்கம்மாள் தெருவை சேர்ந்த மனோகரன் என்பவரின் 2 என்ஜின் பைபர் படகில் மீன் பிடிப்பதற்காக கடலில் சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ராட்சத அலையின் காரணமாக படகில் கடல் நீர் புகுந்தது. இதனால் படகு கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது. படகில் இருந்த மீனவர்கள் வயர்லெஸ் மூலமாக தங்களை காப்பாற்றுமாறு மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவிதமான உதவிகளும் மீன்வளத்துறை அதிகாரிகளால் செய்யப்படாததால் அருகே இருந்த சக மீனவர்களுக்கும் தகவல் தெரிவித்து கரை சேர்ந்தனர். இதனை கண்டிக்கும் வகையில் உரிய இழப்பீடு வழங்கும் வரையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட மாட்டோம் என்று மீனவ சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது குறித்து அந்த சங்கத்தின் தலைவர் முருகன் கூறுகையில், விபத்துங்கள் காலத்துல மீனவருக்கு 75,000 ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு சொத்து இழந்த மீனவருக்கு அந்த குடும்பத்துக்கு. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு 1983 போட்ட ஜீவோ ஒரு அரசு அதிகாரிக்கு என்ன சம்பளம், இன்னைக்கு என்ன சம்பளம், அன்னைக்கு 1 லிட்டர் டீசல் என்ன ரேட்டு, இன்னைக்கு 1 லிட்டர் டீசல் என்ன ரேட்டு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பொருள் வாங்கினாலுமே, எங்க பொருள் வாங்கினாலுமே, வலை வாங்கினாலுமே 5% ஜிஎஸ்டி, ஒரு கட்டை வாங்கினாலுமே 18% ஜிஎஸ்டி. இதெல்லாம் நாங்க கொட்டுதான் தொழிலுக்கு போறோம். நாங்க அந்நிய செலவாணி ஃபண்டை ஈட்டி தர சமூகமா நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா போதிய பாதுகாப்பான இதுவெல்லாம் இல்ல. அந்த ஜீவோவை நீங்க உடனே அதை மாத்தணும். மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்துல எங்க ஒட்டுமொத்த 2 இன்ஜின் சார்பாகவும் டிரைவர் தொழிலாளி சார்பாகவும் இது பெரிய ஒரு கோரிக்கையா நாங்க இதை வலியுறுத்துறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து நிற காலத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்ப நடுத்தரா இருக்கு. எங்களுக்கு பெரிய இழப்பீடா இருக்கு. இதை இந்த காலங்கள் மாறணும். இந்த காலங்கள் மாறி எங்களுக்கு உடனடியாவே போர்கள் அடிப்படையிலாவது எங்களுக்கு தற்சமயத்துக்கு ஒரு 2 இந்த மாதிரி போட்டாவது எங்களுக்கு வழங்குவாரு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்க கேட்டு கொள்கிறோம்.